வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ், அதாவது டிஎன்பிசி 2017 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக எடுத்தப்பட்ட ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில் மேஜர் பிஜி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் காம்ப்ளெக்ஸில் வந்த கொஸ்டின் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இது டிஃப்ரென்ஷியல் பார்த்துருக்கோம், ஜாமெட்ரி பார்த்துருக்கோம், ஆப்ரேஷன் ரிசர்ச் பார்த்துருக்கோம். இன் அடிஷன் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸும் நம்ம இப்போ இதில் பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் ஃபார் mod z less than or equal to 1 and satisfies the conditions mod f of z less than or equal to 1, f of 0 equal to 0, then mod f of z less than or equal to mod z and f dash of mod f dash of 0 less than or equal to 1. ஸோ இது என்ன மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபலாக, லோக்கல் மேப்பிங்கா, இல்லை ஆடமாஸ் 3 சர்க்கிளாக? இது பார்த்தீங்கன்னா ஸ்குவாஸ் லெம்மா தான் நம்மளுக்கு. இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ஒன். சரிங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு இதுதான் ரைட்டான ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் அண்ட் நான் கான்ஸ்டன்ட் இன் ஏ ரீஜன் ஒமேகா, தென் mod f of z has no dash in omega. எப்பவுமே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ எதுக்குள்ளே வரும்? உள்ளே வருமா, வெளியே வருமா? ஆன் பவுண்ட்ரியில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹேஸ் நோ டேஷ் இன் ஒமேகா. அப்போது மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் தான் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ப்ராப்ளம். இட்ஸ் வெரி குவைட் ஈஸி. ஃபார் த சீரீஸ் சம்மேஷன் n 1 to infinity n factorial by n power n z power n, the radius of convergence is what-ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு E தான் வரும். தட் இஸ் பி. எப்படி வந்ததுன்றதை பார்த்துடலாம். ஸோ இதில் நம்ம ஆர் ஃபைன் பண்ணுவோம் இல்லையா? whenever r is equal limit n tends to infinity an by an plus 1. ஸோ an என்ன கொடுத்துருக்காங்க? n factorial by n power n. ஸோ r எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். an போட்டாச்சு, டிவைடட் பை an plus 1. ஸோ கேன்சல் ஆகிற மாதிரி இதை ஃபார்முலா ரிலீஸ் பண்ணிவிடுங்க n ஃபேக்டரியில். இதனுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? இ. ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் நம்மளுக்கு, பி தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் என்னென்னா, இஃப் த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு 0 கன்சிஸ்ட் ஆஃப் நோ டேர்ம்ஸ், பிரின்சிபல் பார்ட் டேர்ம்ஸே இல்லைன்றாங்க, தென் இசட் நாட் இஸ் செட் டு பி ஏ டேஷ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். ஸோ அதில் வந்து பிரின்சிபல் பார்ட் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் ஏ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. சரிங்களா? ஸோ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம்னா, a real valued function u of x comma y defined and single valued in a region omega is harmonic in omega, then the conjugate differential of du. ஸோ conjugate differential of du ன்னு பார்த்தோம்னா அதில் அந்த ஸ்டார் du வழி தான் கேட்பாங்க. எப்படின்னா dou u by dou y minus dou u by dou x into dy. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு பர்ஃபெக்டான ஆப்ஷன். அடுத்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் என்னென்னா, an analytic function with a constant real part is again a constant function. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு ஈஸி. சிங்குலாரிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். If f of z have a finite isolated singularity at z equal to a and f of z is equal to summation from n minus infinity to plus infinity a in z minus a whole power n, is its Lorentz expansion about z equal to a, then the residue of f of z at z equal to a. யூஸ்வலாக ரெசிடியூ நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா a minus 1, தட் இஸ் அந்த நெகட்டிவ் டேர்முடைய ஃபஸ்ட் டேர்ம் 1 by z minus a கோஎஃபிஷியன்ட், this one. ஸோ a minus 1 டேர்ம் தான் நம்மளுக்கு ரெசிடியூ வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். 6th 8th கொஸ்டின் பார்த்தோம்னா, let u1 and u2 are continuous on a closed bounded set E and harmonic on interior of E. u1 u2 கண்டினியூஸாக இருக்குது on a closed boundedல and harmonic in the interior of Eல. u1 u2 with the same boundary values, then u1 minus u2 dash with the boundary value அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்து u1 minus 2 is harmonic with the boundary value என்ன வரும்னா 0 வந்துடும்.
ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு இதில் ரைட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 9th. ஸோ இதில் 8th 9th நம்மளுக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பியில் அதிகமாக கேட்குறது இல்லை. ஏன்னா ஹார்மோனிக் நம்ம லைட்டாக ஹார்மோனிக் சம்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, உள்ள தேரம்ஸ் அவ்வளோ கேட்குறது இல்லை. அதனால் ஜஸ்ட்டு பார்த்துங்க இதை. தி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் எ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ஓவர் ஏ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் mod z equal to r is ஏ பி சி. ஆப்ஷன் கொடுத்தாச்சுங்களா? ஸோ நமக்கு சி தான் இதில் ரைட்டான ஆப்ஷன். 1/2 pi integral mod z equal to r u deta equal to alpha log r plus beta. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரலான கொஸ்டின். u கொடுத்தாச்சு, ஹார்மோனிக் காஞ்சுகேட் கேட்குறாங்க. ஸோ வி ஷுட் ஃபைண்ட் v இல்லையா? ஸோ u எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், u x கண்டுபிடிப்போம், u y பார்ஷியலி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x அண்ட் y. அதுக்கப்புறம் u x ஆஃப் z, 0. எக்ஸுக்கு z கொடுங்க, yக்கு 0 கொடுங்க. இங்கே எக்ஸுக்கு z, yக்கு 0. So Milne-Thomson method, that is f of z is equal to ux of z, 0 minus I ui of z, 0 dz. இந்த வேல்யூ மட்டும் வருது. z ஸ்கொயர் பண்ணால் z cube by 3 வருது. அதுக்கப்புறம் x plus i ரிலீஸ் பண்ணுங்கள். x பார்த்தீங்கன்னா ஏ, ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு இதில் ரைட்டான ஆப்ஷன். minus 3xy square plus x cube plus c. ஸோ அடுத்து 11th. Very simple result. A polynomial of a degree n has no singularities in the finite part of the plane, but has a pole of order n at n ன்னு சொல்ல என்ன ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி வந்துடுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் த சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் 1/e power z minus 1 r. சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0 எடுப்போம், z வேல்யூ கரஸ்பாண்டிங்காக ஃபைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா e power z minus 1 equal to 0 எடுக்கிறோம். தட் இஸ் e power z is equal to 1 வருது. 1 e power எப்படி எழுதலாம்? e power 2n pi i எழுதலாமா? n க்கு வந்து 0 1 2 அப் டு எழுதணும்னா ஸோ ஃபார் ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். z equal to 2n pi i, வேர் n is 0 from 1 to அப்படியே போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு தேரம். If the function fn of z are analytic and is not equal to 0 in a region omega, and fn of z converges to f of z uniformly on every compact subset of omega, then f of z is either identically 0 or never equal to 0 in omega is called. ஸோ என்ன தேரம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்விட்ஸ் தேரம் தான். இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் வெரி ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆல்மோஸ்ட் ஆன்சரே மெமரி பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் வந்து z மைனஸ் சைன் இசட் பை z கியூப், தென் z ஈக்குவல் டு 0 இஸ் வாட்? போலா சிங்குலாரிட்டியா, ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா, இல்லை சிம்பிள் போலா? ஸோ முதல்ல எஃப் ஆஃப் இசட்டை ஃபைன் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிறத சீரீஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். சைனுக்கு சீரீஸ் போட்டாச்சு, மைனஸ் உள்ள 3 கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைனைட் குவான்டிட்டி. There is no terms of principal part of the Lorentz series. That means it is a removable singularity. சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த டிஎன்பிசி 2017 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அந்த சிலபஸில் பிஜி மேத்தமெட்டிக்ஸில் கேட்டது தான். ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ தயவுசெய்து பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷ்னலாக எனக்கு இருக்கும் வீடியோ அடுத்த வீடியோ போடுறதுக்கு. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.